Hi students, I am Idili Babu, Tamil Nadu Samachar Max, class 12th, chapter 5, 2-dimensional analytical geometry 2, exercise 5.2, question number 8. Identify the types of the conic and find the center, focus, vertices and directrix of each of the following. So, நமக்கு subdivision 5 பார்க்குறோம். 18x square plus 12y square minus 144x plus 48y plus 120 equal to 0. So, நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை அந்த ஈக்குவேஷனை அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 18x square minus 144x plus 12y square plus 48y plus 120 equal to 0. So x y ன்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா 18x square minus 144x. ஸோ இதில் நம்பர்ஸ் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 18 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் x square minus 144ல் 8 டைம்ஸ் வந்து 18 டிவைட் ஆகும். அப்போது 8x ப்ளஸ் 12. ஸோ இது 12 48 இது ரெண்டுமே 12 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ அதனால் 12 நான் காமனாக எடுத்துக்கிறேன். y ஸ்கொயர் ப்ளஸ் 4y. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ 120 கன்வெர்ட்டிங் இன்ட்டு RHS சைட் மைனஸ் 120. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்கெட்டுக்கு இன்சைடில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x. ஸோ இதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி சார் யூஸ் பண்ணுறது அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். 1/2 coefficient of x whole square. இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடோட ஃபார்முலா. ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ அப்போ 8 இருக்குது. இப்போ 1/2 இன்ட்டு மைனஸ் 8 த ஹோல் ஸ்கொயர். ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா 4. ஸோ ஆன்சர் 4 ஸ்கொயர் வருது. அப்போ அந்த 4 ஸ்கொயர்ன்றதை ப்ராக்கெட்டுக்கு இன்சைடில் ஆட் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது ஒரு ஈக்குவேஷனில் எந்த விதமான சேஞ்சஸ் ஆகாது. என்ன இருக்குது 18x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் 12 இன்ட்டு. ஸோ இதுக்கும் அதே மாதிரி கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு போடலாம். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் போடும்போது 1/2 இன்ட்டு 4னா ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஹோல் ஸ்கொயர். அப்போ கட் பண்ணால் 2 ஸ்கொயர். அப்போது 2 ஸ்கொயரை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணலாம். y ஸ்கொயர் ப்ளஸ் 4y ப்ளஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 120. நெக்ஸ்ட்டு 18. ஸோ இது ஒரு தனியாக வச்சுங்க. 18 ஓப்பன் ப்ராக்கெட். இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் 3 டேர்ம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x 4 ஸ்கொயர். இந்த 3 நம்பர்ஸ் மட்டும் நம்ம அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸாக மாற்றலாம். தட் மீன்ஸ் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா அந்த ஃபார்மேட்டுக்கு. இதை நான் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ இது எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் மைனஸ் 4 ஸ்கொயர்னா 16 க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் 12 ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராக்கெட்லேயும் y ஸ்கொயர் 4y 2 ஸ்கொயர் இந்த 3 டேர்ம்ஸும் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுத முடியும். அப்போது y ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர்னா 4 ஈக்குவல் டு மைனஸ் 120. ஸோ அடுத்தது இங்கே இந்த 18 உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 18 ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இங்கே தனியாக மல்டிப்ளை பண்ணணும் 16ஓட மல்டிப்ளை பண்ணணும் 12 அதே மாதிரி இந்த ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணணும் 2 ஸ்கொயர் ஃபேக்டரோட மல்டிப்ளை ஆகணும். ஸோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் 4 சாரி எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 18 இன்ட்டு 16 அதான் அதனுடைய கான்செப்ட் ப்ளஸ் 12 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 12 இன்ட்டு 4 ஈக்குவல் டு மைனஸ் 120 எழுதிட்டோம். அதுக்கு அடுத்தது அந்த 18 அப்படியே போடலாம். 18 ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 18 இன்ட்டு 16 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 288 ப்ளஸ் 12 into y plus 2 the whole square
minus 12 4s are 48 இப்போ equal to minus 120. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா LHS சைடு இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் 288ம் 48ம் நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூன்றதுனால. ஸோ அப்போ நம்ம நெகட்டிவ் நம்ம வேல்யூ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 336 வரும். அப்போ 18 x minus 4 whole square plus 12 into y plus 2 the whole square minus 336 equal to minus 120. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் வேரியபிள் பாருங்கள், கன்வெர்ட்டிங் இன்ட்டு RHS பாசிட்டிவாக மாறிடும். அப்போ 18 x minus 4 whole square plus 12 into y plus 2 the whole square equal to minus 120 plus 336. ஸோ நம்ம RHS சைடு இருக்கக்கூடிய வேல்யூஸை சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். இப்போது LHS சைடு வித்தவுட் சேஞ்ச் 18 x minus 4 whole square plus 12 into y plus 2 the whole square equal to 336லேருந்து 120 மட்டும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 216 கிடைக்கும். ஸோ நல்லா பார்த்துங்க, நம்ம ஒன்று எலிப்ஸ் அல்லது ஹைப்பர் பேரபோலா அந்த ஃபார்மேட் மாற்றுறோம். அப்போது RHS சைடு நமக்கு வந்து வேல்யூ 1 வரணும். அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது? 216 இருக்குது. அப்போ த்ரூ அவுட் டிவைட் பை 216 டிவைட் பண்ணுங்கள். 18 into x minus 4 whole square divide by 216 plus 12 into y plus 2 whole square divide by 216 equal to 216 divide by 216. இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம். 1 times ஆர் இது 12 times ஆர் 12 டேபிளில் 1 times ஆர் 18 times ஆர் 218 1 times ஆர் டிவைட் ஆகும். அப்போ ஆன்சர் x minus 4 whole square divide 12 plus y plus 2 whole square divide by 18 equal to 1. ஸோ நமக்கு ஒரு எலிப்ஸ் ஃபார்மேட்டில் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. x square x minus 4 whole square divide by 12 plus y plus 2 whole square divide by 18 equal to 1. இதுதான் கிடைச்சிருக்கு. ஸோ இது எலிப்ஸ். அப்போது கம்பேரிங் போகிறோம். இதில் ஹையஸ்ட் வேல்யூ மேஜர் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒய் ஆக்சிஸ் தான் இருக்குது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுதான் கம்பேரிங் x square by b square plus y square by a square equal to 1 is the equation of ellipse. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அப்போ மேஜர் ஆக்சிஸ்னால் டினாமினேட்டர் வேல்யூ பாருங்கள், இதில் எது பிக்கெஸ்ட்டாக இருக்குது? 18 தான் பிக்கெஸ்ட்டாக இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு வேல்யூ. அப்போது மேஜர் ஆக்சிஸ் is parallel to y axis. ஸோ இதை நம்ம கன்சர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ a ஸ்கொயரோட வேல்யூ 18 1, b ஸ்கொயரோட வேல்யூ 12. ஸோ LHS சைடு நம்ம ஸ்கொயர் ரிமூவ் பண்ணால் RHS சைடு ரூட் போடணும். அப்போ a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 18. அப்போ a ஈக்குவல் டு 8 நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். 9 into 2 9 2 சார் 9 போது 3 root 2. இது a உடைய வேல்யூ. செகண்ட் இந்த சைட் போகிறோம். b ஸ்கொயர். ஸோ b ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 12. 12ல் 4 3 சார் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். 4க்கு ரூட் எடுத்தா 2 root 3. அப்போ இது எதனோட வேல்யூ? பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கு அடுத்தது ஈயோட வேல்யூ. எலிப்ஸில் ஈயோட வேல்யூ ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது 1 மைனஸ் b ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர், இது ரூட்டுக்குள்ளே ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் b ஸ்கொயரோட வேல்யூ 12 டிவைட் பை 18 ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 18 மைனஸ் இங்கே கிராஸ் மல்டிப்ளை இங்கே பண்ணுறது 12 டிவைட் பை 18 ரூட்டுக்குள்ளே ஈக்குவல் டு 6 பை 18 ரூட்டுக்கு உள்ள. ஸோ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். 6 டேபிளில் 1 டைம்ஸ் சார், இது 3 டைம்ஸ் சார். அப்போ ஈக்குவல் டு 1 பை ரூட் 3. ஸோ இது எதனோட வேல்யூ? ஈயோட வேல்யூ. ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேஜர் ஆக்சிஸ் ஒய்ன்றதுனால சியோட வேல்யூ. சி இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயரோட வேல்யூ. சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும் 18. அப்போ 18 மைனஸ் 12 ஈக்குவல் டு 6. அப்போது சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 6. சி இஸ் ஈக்குவல் டு ரூட்டை RHS சைட் போடுங்க. அப்போ சியோட வேல்யூ எனக்கு
ரூட் 6 கிடச்சிருக்கு. ஸோ சென்டர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறது சென்டர். ஸோ நமக்கு நல்ல ஒரு இன்னொரு விஷயத்தை ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா x மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயரு. ஸோ இதுதான் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த வேல்யூ கேபிட்டல் எக்ஸ், ஆர்டினரி எக்ஸ் இல்லை, எக்ஸ் மைனஸ் 4. அப்போ அது சென்டர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அஷ்யூம் பண்ணிடலாம். கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4 1, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2. ஸோ இப்போ நமக்கு சென்டர் கண்டுபிடிக்கிறதுனால ஹெச் கமா கே அதுதான் வரும். சென்டர் 0, 0. அப்போ 0, 0 அப்படின்னா இது கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். இப்போ இந்த இடத்துல 0 போடுங்க. 0 போட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. கேபிட்டல் ஒய்யோட வேல்யூ 0 அப்படின்னா ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அப்போ நமக்கு சென்டரோட வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 4, -2. இந்த 4, -2ன்றது தான் இது ஹெச், இது கே. சென்டரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோக்கஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா சார்? ஃபோக்கஸ்னும் போது எஃப்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் லெட்டர்ன்றதுனால. ஹெச், கே மைனஸ் சி அண்டு எஃப் டேஷ். ஸோ ஹெச் மைனஸ் ஹெச், கே ப்ளஸ் சி. ஸோ ஹெச்னோட வேல்யூ நமக்கு தெரியும் 4. எது தேவையோ அந்த வேல்யூலாம் நம்ம இங்கே பக்கத்தில் எழுதிக்கலாம். ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4, கே ஈக்குவல் டு -2, சியோட வேல்யூ ரூட் 16. அந்த வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அந்த வேல்யூ நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே யூஸ் பண்ணலாம் பாருங்கள். எஃப் ஹெச்சோட வேல்யூ 4, -2 மைனஸ் ரூட் 6 அண்டு எஃப் டேஷ் 4, -2 ப்ளஸ் ரூட் 6. ஸோ இது ஃபோக்கஸ்னுடைய வேல்யூ. ஸோ நம்ம சிம்பிளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ்னு போகும்போது வெர்டிசஸ்னுடைய வேல்யூ பாயிண்ட் நம்பர் 3. வெர்டிசஸ். ஸோ வெர்டிசஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின் போது வெர்டிசஸ்னுடைய ஃபார்முலா ஹெச், கே மைனஸ் ஏ, வி அண்ட் வி டேஷ் அப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிளியராக இருக்கும். வி டேஷ் ஹெச், கே ப்ளஸ் ஏ. ஸோ ஹெச்சோட வேல்யூ நமக்கு தெரியும் 4. இப்போ அந்த வேல்யூ இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் 4, கேவோட வேல்யூ தெரியும் -2, ஏவோட வேல்யூ 3 ரூட் 2 அண்டு ஸோ இங்கே வேல்யூ ஹெச்சோட வேல்யூ 4, -2 ப்ளஸ் 3 ரூட் 2. இதனோட வேல்யூ வெர்டிசஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறது 4th பாயிண்ட் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸ்னு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். மேஜர் ஆக்சிஸ் என்ன கொடுத்துருக்கோம்? கேபிட்டல் ஒய். அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e. அப்போ a/eனா நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எழுதிக்கலாம். a ஈக்குவல் டு 3 ரூட் 2. ஈயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 1/√3. ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையும் எடுத்துக்கணும். கேபிட்டல் ஒய்யினோட வேல்யூ நமக்கு தெரியும். கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் ப்ளஸ் 2. அந்த வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த வேல்யூஸை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இங்கே கேபிட்டல் ஒய் என்னென்ன கொடுத்துருக்கோம்? ஒய் ஸ்மால் ஒய் ப்ளஸ் 2. ஸ்மால் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ 3 ரூட் 2 டிவைட். ஸோ இதனோட ஈயோட வேல்யூ 1/√3. சரிங்களா? இப்போ இது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ரூட் 2 இன்ட்டு ரூட் 3. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி அப்படின்னா ரூட் ஏபி. அப்போது ரூட் 3 2s are 6. இப்போ இது எது? ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ரூட் 6. இப்போ நல்லா கவனமாக பார்த்துக்கணும். இங்கே 2 வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போது பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ 2 வேல்யூ நம்ம தனித்தனியாக வேல்யூ போடணும். y plus 2 equal to 3 root 6 ஒரு பார்ட்டு, y plus 2 equal to minus 3 root 6. So positive converting into RHS side equal to 3 root 6 minus 2. So இங்கே y equal to minus 3 root 6 minus 2.
ஸோ நமக்கு 2 வேல்யூஸை கிடச்சிருக்கு. இப்போ தேர்ஃபோர் டைரக்ட்ரிக்ஸினுடைய வேல்யூ y ஈக்குவல் டு, ஸோ இங்கே கிடைச்ச வேல்யூ 3√6 - 2 கமா -3√6 - 2. ஸோ இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.